அதிமுக தலைவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு ஆர்பி உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். வீண் பேச்சை விடுத்து தமிழ்நாட்டின் நலனுக்காக டெல்லியில் குரல் கொடுக்குமாறு ஆர்பி உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். மோடி ஐயாவுடைய கையிலே அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்திரிகையில படிப்பான், நாகாலாந்துல படிப்பாங்க ஐயா, சிக்கிம்ல படிப்பான். புரட்சி தலைவர் யார்? தமிழகத்தில் எப்படிப்பட்ட மாபெரும் ஒரு சரித்திர நாயகன். தமிழகத்தில் மத்தியான உணவை எப்படி கொண்டு வந்தான், எப்படி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்தான், எப்படி எல்லா மக்களும் அவரை கடவுளாக பார்த்தாங்க. மோடி ஐயா வெளியிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நீங்க வெளியிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேப்பர்ல உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி யாரும் நீங்க அங்க போய் போஸ்ட் அடிச்சு ஓட்டணும், நான் தான் எடப்பாடி பழனிசாமி படிப்பான். சிக்கிம்ல எப்படி தெரியும்? நாகாலாந்துல எப்படி தெரியும் எடப்பாடி பழனிசாமி யாரு? இல்ல வெஸ்ட் பெங்கால் எப்படி தெரியும்? ஜார்க்கண்ட்ல எப்படி தெரியும்? உத்தரப்பிரதேச எப்படி தெரியும்? ஆர்பி உதயகுமார் யாருன்னு மதுரை தாண்டா தெரியாது. செல்லூர் ராஜா யாருன்னு அந்த செல்லூரை தாண்டா தெரியாது. அதிமுக இருக்கக்கூடிய யாரையும் அந்த ஊரை தாண்டா தெரியாது. அண்ணாமலை அவர்களே, இப்போது தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு, வெட்டி பேச்சு, வீணர்கள் பேச்சு என்பதை நீங்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, வீணர்கள் பேச்சில் நீங்கள் நேரத்தையும் உங்கள் ஆற்றலையும் உங்கள் தொண்டர்களுடைய பொருளாதாரத்தையும் செலவிடுவதை காட்டிலும் மத்திய அரசிலே நேரடியாக நீங்கள் டெல்லிக்கு சென்று முதலமைச்சர் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறாரே, அதை நீங்கள் நிதிநிலை அறிக்கையிலும் இடம்பெற செய்யாதனால எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள். நீங்கள் புறக்கணித்த காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள் எங்களை புறக்கணிக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி தாருங்கள் என்று உங்கள் திறமையை பயன்படுத்தி, உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதி, மெட்ரோ ரயில் நிதி, மதுரை மெட்ரோ ரயில், கோவை மெட்ரோ ரயில், ரத்து செய்யப்பட்ட ரயில்வே திட்டங்கள், மேம்பாலத்திற்கான நிதி, வளர்ச்சிக்கான நிதி, 3 ஆண்டுகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி, ஜிஎஸ்டி நிலுவை பாக்கி, இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்தால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய பேச்சுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று நினைப்பாங்க. இப்போது பேசுவது உங்களுக்கும் புரியவில்லை, எங்களுக்கும் புரியவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.